வணக்கம். நான் கோபிச்செட்டிப்பாளையம் சுரேஷ் ஹோம்லேருந்து பேசுகிறேங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குக்கர், மிக்சி, கேஸ் ஸ்டவ், ஃப்ளாஸ்க்கு, ஹாட் பாக்ஸு, அதேமாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ் எப்படி கழட்டுறது மாட்டுறதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். குக்கர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 35 நாள்லேயே கிட்டத்தட்ட வந்து 52 லட்சம் வியூஸ் பார்த்துருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த குறுகிய காலத்துலேயே. அதேமாரி இப்போ வந்து கிரைண்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிரைண்டர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் கிரைண்டரு, அப்புறம் டில்ட்டிங் கிரைண்டரு, அப்புறம் டேபிள் டாப்பு, அப்புறம் ஸ்மார்ட் ஃபிங்கர் அப்படியே டேப்பை கழட்டி விட்டால் அப்படியே மாவு வர்றது, அப்புறம் டில்ட்டிங் வித் டேபிள் டாப் ட்ரம்மை கழட்டிக்கிறது, இந்த மாதிரி கிரைண்டர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 10, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் கிரைண்டர் வந்தது. அதெல்லாம் பண்ணலாம் பெருசாக இருக்குது, கல்லும் பெருசாக இருக்குது. அப்போல்லாம் கல்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. இப்போல்லாம் லேடிஸ்னால முடியாது. அப்போல்லாம் நிறைய பேர் ஜென்ட்ஸ் எல்லாமே கூட இருந்தாங்க, கூட ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஓப்பன் டைப் கிரைண்டர் கல்லெல்லாம் தூக்கி கழட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அரைச்சிட்டு ஓப்பன் டைப் கிரைண்டரில் சூடு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் டைப் கிரைண்டரில் கீழே ஓப்பனாகவே இருக்குது, சுற்றி வர பாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு, கீழே நல்லாவே ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் கிரைண்டர் வந்தது. டில்ட்டிங் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே டில்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்தது. கல்லை கழட்டிக்கலாம். நீங்கள் கல்லை இந்த 2 கல் ரோலர் மாதிரி இருக்குது, அப்படியே கழட்டிக்கலாம். ரெண்டாவது அப்படியே சாய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூடு வந்து ஓப்பன் டைப்பு காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வருது, மோட்டர் சூடு வரும், பட் பெரிய அளவுக்கு சூடு வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் வந்தது. டேபிள் டாப் வந்து குறுகிய இடம், சின்ன வீடாக இருக்கிறவங்களுக்கு டேபிள் டாப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் என்னென்னா அது ஓப்பன் டைப்பு காட்டிலும் டில்ட்டிங் வந்து சூடு கொஞ்சம் அதிகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா டில்ட்டிங்கை காட்டிலும் டேபிள் டாப்பும் சூடு அதிகம் வரும். பட் வேறு வழியில் இப்போ இடம் இல்லாதவங்க, வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக எடுத்து இது பண்ணுறவங்களுக்கு டேபிள் டாப் ரொம்ப ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் டேபிள் டாப் கரெக்டு, ட்ரம்மை கழட்டிக்கலாம், சின்ன ட்ரம்மெல்லாம் வருது. ஆனால் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறா, டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறா, மாவுக்கு போகிறோம் அப்படின்னா டில்ட்டிங் கிரைண்டர் தான் பெஸ்ட்டு டேபிள் டாப்பை காட்டில். என்ன காரணம்னா டேபிள் டாப் வந்து சூடு வரும், சின்ன மோட்டராக இருக்குது, எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சமாக தான் விட்டுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா டில்ட்டிங் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு சின்னதாக தான் இருக்குது, வாரத்துக்கு ஒரு தான் மாவுக்கு போடுவேன், கொஞ்சமாக தான் போடுவீங்கன்னா இந்த டேபிள் டாப் கரெக்டு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் ஃபிங்கர்னு ஒரு கம்பெனி வந்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா மாவு கழட்டி விட்டுங்க, அப்படியே மாவு டேப்லேருந்து அப்படியே வந்துடும். இது ட்ரம்மையும் கழட்டிக்கலாம், ஈஸியாக இருக்குது, எல்லா சைஸ்லேயும் வருது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி. பட் என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் டைப், 2வது டில்ட்டிங், 3வது டேபிள் டாப். இப்போ டேபிள் டாப்பை காட்டிலும் பெட்டர் 4-5 பேர் இருந்தாங்கன்னா டில்ட்டிங் தான் பெஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.